पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமः. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மனத்தை பற்றி பலவித வர்ணனைகள், பல இலக்கியங்களை பார்க்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் மனசில் இருக்கக்கூடாது. அது என்ன? குப்பை இருக்கக்கூடாது. நம்ம மனசு குப்பை கூடையாக இருக்கக்கூடாது, குறுகியதாக இருக்கக்கூடாது, அது இதில் குட்டையாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி துர்நாற்றம் வீசக்கூடாது மனசில். என்னங்க என்னென்னவோ சொல்லிட்டு போகிறீங்களேன்னா, மனசில் தெளிவு இருக்கணும், கலங்கள் இருக்கக்கூடாது. மனசில் நல்ல எண்ணங்கள் தான் இருக்கணும். நாம் அடிக்கடி மற்றவங்களை பற்றியான அவதூறுகள், பிழைகள், அதையே நம்ம மனசில் போட்டு உழப்புறோம். அப்படி மனசில் குப்பைகளை கொண்டு வந்து குவிக்கிறோம். அப்போ என்ன எடுத்து அந்த மனசில் இன்னும் அவளை பற்றி வெறுப்பு வளர்ந்து அது ரொம்ப சகிக்க முடியாத நிலைக்கு நம்ம கொண்டு செலுத்துறோம். அதெல்லாம் மனசில் குப்பை சேராதபடி பார்த்துக்கணும், துர்நாற்றம் வராதபடி பார்த்துக்கணும். இதெல்லாம் எப்படி நமக்கு சாத்தியமாகும், எப்படி கிடைக்கும் அப்படின்னா, யாருக்கு நல்ல மனசு இருக்கோ அவங்களே தியானம் பண்ணால் கிடைக்கும். அவங்க மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த மாதிரி மனசு அன்னைக்கு தான் உண்டு. லக்ஷ்மி தேவியுடைய மனசு தூய மனசு, அதில் குப்பைக்கு இடமே கிடையாது. யார் என்ன பிழை செய்தாலும் உடனே மறந்து மன்னிக்கவள். மறந்து மன்னிக்கக்கூடியவளான லக்ஷ்மி தேவிக்கு எக்காலத்துலேயுமே இந்த பிழை வருவதற்கே வாய்ப்பு கிடையாது. அதனால் அவளுடைய மனசில் குப்பைகள் சேருவதில்லை. அதே சமயத்தில் மனசு குறுகிய மனசல்ல. ராவணன் கூட உயிர்ந்து போக வேண்டும் என்று எண்ணினாள் சீதை. ராவணனை பார்த்து ஹிதோபதேசம் செய்தாள். என்னை ராவனிடம் ஒப்படைத்து விட்டு நீ மாண்டு போகாதே, நன்னாக வாழ வேண்டும் என்று எடுத்து சொன்னாள். அதில் அந்த மனசு நீண்ட மனசு, விசாலமான மனசு. இப்படியெல்லாம் ஒரு மனசு இருந்தால் அப்புறம் அதில் துர்நாற்றமே கிடையாது. ஆகையினால்தான் லக்ஷ்மி தேவியை பற்றி வியாச பகவான் சொன்னார், தாமரை போன்ற மனமுடையவள் லக்ஷ்மி. தாமரை எப்படி நீண்டதோ, எப்படி அகன்றதோ, எப்படி குளிர்ந்ததோ, எப்படி மனம் மிகுந்ததோ, அப்படிப்பட்டது அன்னையினுடைய மனசு. அவளே ஒரு பூ, அவள் இருப்பதும் ஒரு பூ மேலே, அவளுடைய உள்ளமும் ஒரு பூ போல. பூ மேலே பத்மமகிற தாமரை பூ மேலே அமர்ந்திருக்கக்கூடிய அலர்மேல் மங்கை, அவளுடைய தன்மையை பார்த்தால் அவளே ஒரு பூ போல இருக்கா. அவளுடைய மனசு அதை விட பூவாக இருக்கிறது. வேதத்தில் அடிக்கடி ஒரு பிரார்த்தனை வரும், எங்கள் உடம்பு கல் போல இருக்கணும், உள்ளம் இப்படி இருக்கணும், பூவை விட மென்மையாக இருக்கணும். உடம்பு கல் போல் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுதே உள்ளம் மென்மையாக இருக்க வேண்டும் என்று தன்னடைவே கிடைக்கும். அஸ்மா பவத்து நஸ்துனு என்று ஒரு வேத மந்திரம். இந்த வேதம் படித்தவர்கள் பல முறை சொல்கிறார்கள். ஆனால் கூடவே அவர்கள் ஒரு ரகசியத்தை நான் இப்போ சொல்கிறேன். இந்த மந்திரம் சொல்லும் பொழுது உடம்பை தடவிக்கொள்ள வேண்டும் என்று ஆபஸ்தம்பர் விளக்கி இருக்கிறார். அதாவது எங்கள் உடம்பு கல் போல் இருக்க வேண்டும் என்று. உடம்பு தான் கல் போல் இருக்கணும், நெஞ்சு எப்படி இருக்கணும்? கமல பூ போல மென்மையாக இருக்கணும். அப்படிப்பட்ட நெஞ்சு உடையவள் அன்னை ஆகியனால்தான் அன்னையை வியாச பகவான் பத்மமனா என்று திருநாமம் விட்டு வர்ணித்தார்.